இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தள்ளி இப்படி ஒரு கோட்டையும் போட்டுக்கணும். நீங்கள் கோடு போட்டுட்டு இங்கேருந்து 4 எடுத்துடணும். 4 எடுத்துட்டு இது இப்படி வரும். கட் பண்ணாமே வரணும்னா இப்படி கொடுக்கணும். இதுதான் இந்த பானை மாதிரி வர்றது. ஓகேவா? இல்லை ஸ்கேலப் மாதிரி வரணும்னு சொன்னால் நல்லா இப்படி இன்னொரு கோடு போடணும். நீங்கள் ஸ்கேலப் போடுறதுன்னா இப்படி போட்டுட்டு இதில் இப்படி வளைவை போடணும். வளைவை போட்டுட்டு இங்கேருந்து 1.5 1.5ன்னா 1.5 1.5 வச்சுட்டு ஸ்கேலப் இப்படி போடணும். இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஸ்கேலப் வந்து போடுறது வந்து இதுக்குன்னே பேப்பரை வெட்டி டிசைன் பண்ணிக்கணும். இது மாதிரி தான் இந்த ஸ்கேலப் மாடல் இப்போ அதானே ஃபேமஸாக போயிட்டுருக்குது. இந்த மாடல் வச்சு கொடுத்தா ஸ்டிச்சிங் சார்ஜ் 500. இதுதான் இந்த ஸ்கேலப் மாடல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நைட்டிக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம அளவாக தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால் நான் டிசைன் முன்னாடி தான் நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுறோம். ஒரு அந்த கேன்வாஸில் கொடுமா கொஞ்சம். கேன்வாஸ் இருந்தால் கேன்வாஸ் இந்த கேன்வாஸ் எல்லாமே வச்சு காட்டிட்டுமா? என் ட்ரெஸ்ஸுக்கு ஆகுது. சரி வச்சுக்கா. என்ன பண்ணுங்கன்னா இப்படி வரைஞ்சிக்கோங்க. இப்படி போட்டுட்டு 2.5 இருக்கு இல்லையா, 2.5 அடுத்தது 6 இங்கேயும் 2.5 இங்கே அடுத்தது 6. இதுக்குள்ளே தான் என்ன பண்ணணும், நெக்கு மோஸ்ட்லி எப்படி வரும்னா இப்படியே வந்து இப்படி வந்துடும். பார்த்துருக்கீங்களா? நாம் என்ன டிசைன் போடுறோம், நம்ம என்ன வேணுமோ அதை போட்டுக்கலாம். எனக்கு என்ன தோணுதோ அது. இதே அளவுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு 1 2 கூட கொடுக்கலாம். ஸ்டிச்சிங்கில் பாதி திருப்பிடுவோம் இல்லையா, இப்போ 2 நான் கொடுக்குறேன். வந்துருச்சா? இந்த மாதிரி வந்துருச்சு. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா ஸ்ட்ராங்காக வரைஞ்சி அப்படியே அடுத்த பக்கம் ட்ரேஸ் போட்டு எடுத்துக்கோங்க. சென்டர் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் வந்துருச்சா? இது உடனே அலைஞ்சிரும். நீங்கள் பட்டு இது என்ன பண்ணணும்னா இப்படி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கீழே இந்த அளவுக்கு துணி தேவையில்லை.
இந்த ஓரத்தில் ஃபஸ்ட்டு அடிக்கிறேன். கட்டில் வைக்கிற மாதிரி. அந்த மிஷின் கீழே பாக்ஸில் ஊசி வரும், அதெல்லாம் எடுத்து வச்சோமா தானே. ஊசி 1 2 எக்ஸ்ட்ரா வருது. இல்லை ஊசி இருக்குது. பாருங்க திருப்பதெல்லாம் பார்க்கலாம். எப்படி திருப்பி யார் அந்த பேசுறது? ஆவிகளா நல்ல நண்பர்கள். ஊசி உள்ள விட்டோம்னா புரிஞ்சு போயிடும். அது ஷேப்பில் த்ரெட்டு போட்டுருக்காங்க. த்ரெட்டு அது இழுத்தோடனே இப்போ துணியோடு சேர்ந்து பிஞ்சுன்னு வந்துட்டுருக்கோம். துணி அந்த அளவுக்கு அது காலர் ரெண்டு கொடுத்தாங்கல்ல த்ரெட், அந்த மாதிரி நான் சொன்னேன். அந்த மாதிரி அது மாதிரிலாம் இருக்க வேண்டியதில்லை. டிசைன் வெளியே தெரியுது இல்லையா? தெரியுது இல்லையா? திருப்பியும் இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு திரும்பிடுச்சு இல்லையா? இதுவே நம்மளுக்கு பெருசு தான். ஓகே, இப்போ இந்த பீஸ் இருக்கு இல்லையா?